மாட்டிச்சுடா, பெருசா மாட்டிச்சுடா, எனக்கு முடியல. வாங்கடா வாங்கடா. அண்ணே கடல் பண்ணிங்க. கடல் பண்ணியா? இல்ல இது கடல் எருமை. கடலை ஏறு எருமை. பாடுவா இருங்க படுவாங்களா மிருக காட்சியாலைக்கு தந்து கொடுத்து உங்க குடும்பத்தையே கூட்டு கூட கொண்டு போய் அடைக்கல. என் பேர் ஒண்டி புரியலடா. ஏம்பா சுடுகாட்டுக்கு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க. சீக்கிரம். ஆடி எப்படா வரும்? 4 மணிக்கு வரும். அது வரையும் செத்த ஓரமா படுத்துக்கிறேன். பாடி வந்தா எழுப்பி விட்டுரு. யார் இவன்? சுடுகாட்டுல எரிஞ்சிட்டு இருந்த பணத்தை பாதியில புடிக்கிட்டு வந்த மாதிரி. இந்த பாடியெல்லாம் ரொம்ப நேரம் வச்சிருக்க கூடாதுங்க. பேட் ஸ்மெல் வரும். பாமக வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு ஏன் தந்தையும் மகனும் இப்படி ஒருவருக்கொருவர் அடித்துக் கொள்கிறார்கள்? அம்மாலா ஏன் சண்டை போடலாமா? உண்மையிலேயே இது சண்டைதானா அல்லது ஊடக வெளிச்சத்தை பெறுவதற்கான நாடகமா? இந்த உலகமே ஒரு கூத்தாடி மேடை. அதுல நாமெல்லாம் நடிக்கிறவங்க ஆர்டிஸ்ட் கேரக்டர். ராமதாஸ் ஒரு டம்மி பீஸுங்க என்ன தெரியாது தற்குறிங்க அவரு அப்படின்னு அவரே சொல்லியிருக்காப்புல. அப்பேற்பட்ட பரதேசி நாய் யாரா இருப்பான் அப்படின்னு அந்த கட்சியை சார்ந்த ஜி.கே. மணி அவர்களே சொல்லியிருக்காப்புல. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? ஜி.கே. மணி இப்படி ஸ்டேட்மெண்ட் சொன்னாருன்றீங்க. அவர்லாம் அப்படி பேச மாட்டாரே. முதுகுல குத்திட்டு இல்ல இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. ஆனா ஜி.கே. மணி ஏன் அப்படி சொன்னாருன்னு இதுவரைக்கும் இந்த நிமிடம் வரைக்கும் எனக்கு புரியாத ஒரு புதிராக ஒரு அவரே டென்ஷன் ஆயிட்டாரு. அப்பா மகனுக்குள்ள முடியல முடியல. ஜி.கே. மணிகிட்ட மைக்கு நீட்டாட்டாங்க. நம்ம ஆளுங்க நீட்டு கேட்கும் பொழுது கட்சியை வழிநடத்த போவர் யார்? ஜி.கே. மணி சொன்னது இனிமே எங்களோட சக்திவேல் ராயர் வந்து அன்புமணி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். இப்ப மட்டும் இல்லைங்க, முன்னாடி இப்ப எப்பவுமே எங்களை வழிநடத்துவது அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மட்டுமே. சிரிச்சு சிரிச்சு பேசினது, என் கூட ஆடி பாடினது அத்தனையும் நடிப்பா. ஆமாம் கோபால். ராமதாஸ் அவர்கள் அந்த சித்திரை முழுநிலவு பெருவிழாவில் பேசும் பொழுது இந்த மக்களுக்காக அவ்வளவு உழைச்சிருக்கேன். நீ சாதிச்சதெல்லாம் என்னடா? காலையில ஒரு செட்டி பழைய சோறு, ராத்திரிக்கு ஒரு செட்டி சுடுசோறு தின்னு வயிற்று சட்டி மாதிரி வச்சிருக்கேன். நான் இந்த மக்களை வந்து கிராமமா வீடு வீடா போய் பார்த்து பேசி மக்களுடைய முன்னேற்றத்துக்காக பேசுனது எனக்கு தான் தெரியும். அதனால அந்த மக்களுடைய முன்னேற்றம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய தியாகம். என்ன செஞ்ச? அணுகுண்டு செஞ்சு அயல் நாட்டுக்கு வியாபாரம் பண்ணியா இல்ல இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை பெருக்கி காட்டினியா? என்னடா செஞ்ச நீ சொல்ற அப்படின்னு பேசினார்ல. தெற்கே போனேன், வடக்கே போனேன், மேற்கே போனேன், கிழக்கே போனேன், மேற்கே போனேன், வடக்கே போனேன், தெற்கே போனேன். கூறிக்கிட்டு இருக்க. உங்களை நம்பி தேர்தல்ல இறங்கினால் இது நமக்கு வெக்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். கோபம் வரலையா? கோபம் வரலையா? நீ இருப்பியா மனுஷனா? நீ மானம் கிட்ட போயல. நான் மானம் உள்ள வந்தா. உனக்கு சீட்டு கிடைக்கணும், நீ எம்எல்ஏ ஆகணும்னா உனக்கு ஒண்ணும் கிடைக்காது. கிடைச்சதை வச்சுட்டு பொழைச்சுக்கோ. நடக்காது ராஜா, நடக்காது கண்ணு. கட்சிக்குள்ளே கூட்டணி, கட்சிக்குள்ளே கூட்டு, எனக்கு ஒரு அலுவலகம் நான் வச்சிருக்கிறேன். அதெல்லாம் நடக்காது தம்பி. அங்க வந்து எல்லாம் என்ன பார்க்கலாம். நடக்காது கண்ணு. என்ன குடும்பம் இது? இதுதான் காரி மூஞ்ச குடும்பம். எங்களை சுயமரியாதையோட வாழ விடு. எவ்வளவு காலமையா கெஞ்ச வச்சீங்க எங்களை? நான் உண்டான கட்சி, நான் சொல்றத கேட்கலன்னா யாரும் இந்த கட்சியில இருக்க முடியாது. அன்புமணி ராமதாஸ் தாங்க எல்லாம். நான் கட்டி போட்ட பழைய வேஷ்டிய கட்டினவனுக்கெல்லாம் பவுசு வந்துருச்சு. அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தான் கேட்க வேண்டியது. செத்து போயேன்டா, வயசு தான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட இருந்து சட்டத்தை பாஸ் ஆக்கி எங்க தாலியெல்லாம் அறுக்கிற? அன்புமணி ராமதாஸ் அந்த கட்சியில ராமதாஸ் சும்மா துபாய், அவர் ஒரு தற்குறி, அவருக்கு ஒரு இடமும் தெரியாது என்று ஜி.கே. மணி சொல்லுகிறாரா? முதலாளி விட்டுருக்க, ஏதாவது செஞ்சுடுறேன். என்னையே அடிக்கிறீங்க? என் ஆத்திரத்தை தீர்த்துக்கத்தான். மக்கள் வந்து சந்தோஷமா இருந்து அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்களே. யாரு? அப்பாவுக்கு தான் ஒரு சரி சரி சரி.
அண்ணன் பிர்லியன்ட பிரசங்கம் பண்ணாத. நோ சத்தியமா டென்ஷன் ஆகுது, சம காண்டாகுது. அப்பா அவங்க ஒரு ஆளானவன். அவன் ஒரு ஆளே கிடையாதுண்ணா. அப்பாண்ணா என்ன சாதிச்சுட்டான் அவன் அப்பா சொல்லுண்ணா. இவ்வளவு ஊழல் நடக்குது, அவன் என்ன சாதிச்சுட்டான்? உரிமை தொகைலாம் கொடுக்குறாரா? அது தேவை இல்லையே. அந்த உரிமை தொகையில தான் வாழணும்னு தேவையே கிடையாது. ஓசி பஸ்லனா என் வீட்டுலாம் அது மாதிரி அனுப்புறது கிடையாதுண்ணா. அந்த ஓசி பஸ்ல போன என்ன தேவை? அவன் கொள்ளையடிக்கிற பணத்துல தான் ஓசி பஸ் அனுப்புறான். அது பஸ் புரிஞ்சுங்க. நீங்கெல்லாம் இந்தியாவின் எதிர்கால தூண்கள். இப்படி உதைக்கிறீங்க. சாதி சங்கத்துக்கு எப்படி தலைவரா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த சாதி என்ன மிக மிக மிகுந்த சாதியா? இன்னைக்கு உண்மையிலேயே தாழ்த்தப்பட்ட மக்களை விட மிக மிக மோசமாக கீழ்நிலையில் கீழ் சாதியாக இருக்கிறது வன்னிய மக்கள் தான். குடிசையில் வாழ்கிறான். குடிசையில் ஆடு மாடு கோழி பன்னியோட ஒன்றா குடியிருக்கிறான். வறுமையில் இருக்கிறான். விவசாய கூலியாக இருக்கிறான். தினம் இந்த அரசாங்கம் கொடுத்த சாராயத்தை குடிச்சிட்டு குடிகார சாதியாக இருக்கான். என்னடா எதுக்கு எடுத்தாலும் பரம்பரைன்னு போட்டு உயிரை புடுங்குறீங்க. வேற வன்னியன். ஆனா இப்ப சாருக்கு டவுனுக்குள்ள என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? பால். நான் வேற வன்னியன். எவனும் மகப்பாயத்தை தான் போட்டே போடும். நான் பயம் அதை கொடுத்தது யாரு? நாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. ஆனா எங்களுக்கு பயம்னா என்ன? படையாட்சி வம்சமடா, பகைத்தால் தும்சமடா. ஏய், என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு? கட்டோடு குழலாட ஆட, கண்ணின்ற மீனாட ஆட. என்ன இது? அடிவயிற்றிலே ஒரு மாற்றம். ஓ, யூரியன். வரட்டும் வரட்டும். தண்ணீர் சுடுவதென்ன? நீ இருந்திருப்ப சும்மா குளியா. உன்னை கூப்பிட்டது இம்சையா போச்சு. என்ன நோதானே இந்த வயசுலயும் தண்ணியில ட்ரெஸ் இல்லாம குளிக்கிற நீ. 50 தொகுதிகளில் நாம் படுத்துக்கொண்டே ஜெயிப்பது என்று சொல்லுவோமே. அவர்களுக்குள்ளேயே குடும்பத்துக்குள்ளேயே குத்துவெட்டு நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்கள் எப்படி 50 தொகுதி படுத்துக்கொண்டே ஜெயிக்க முடியும்? முடிச்சிடறேன். சரி, கிளம்புனா கிளம்புங்க. சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும். அது அப்படியே சொல்லிட்டா கேட்டுப்பாங்க அவங்க. நீங்கள் என்னென்ன பேசுறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில். அதான் பேசவே விடறதில்ல, துடிச்சிட்டு இருக்கிறாரு. கிளம்பு, போறதா கிளம்புங்க. சரிங்க. போறாங்க. பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டிய மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தை 90% நிர்வாகிகள் புறக்கணித்தனர். என் பேச்ச மதிக்காம என்ன புறக்கணிச்சது எனக்கு அவமானமா இருக்கு. இதுக்கு முன்னால ஒரு அவமானப்பட்டதே இல்லையா? ரீல் விடுவான். 108 கட்சி மாவட்டங்களில் உள்ள 108 மாவட்ட செயலாளர்களில் 10 பேர், மாவட்ட தலைவர்களில் 12 பேர் மட்டுமே பங்கேற்றனர். எனக்கு வருத்தம்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அதிகமா இருக்குதா? மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் கொடுத்தா என்ன உங்களுக்கு வலிக்குதா? ஏன் அவர் உழைக்கலையா? இன்னைக்கு திமுகவிலே மூத்தவர் அவர் தான். எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறாரு. முறை சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். இந்த கட்சிக்காக எவ்வளவு உழைத்திருக்கின்றார். ஏன் அவருக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுத்துட்டு போலாமே? எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. எங்களுக்கு தொழிற்சாலைகள் வேணும், நீங்க போராடினீங்கன்னா நாங்க தொழிற்சாலைகளை ஆகாயத்துல கட்ட முடியும்னு ஒரு அமைச்சர் பேசுறாரு. அமைச்சர் அவர்களே, இதே நிலை தொடர்ந்தால் உங்களுக்கு நாளைக்கு சோறு கிடைக்காது. சிப்காட் வளர்வதற்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எவ்வளவு போராட்டம் வர வேண்டும். அப்படி வந்தா நம்ம மாவட்டத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியாக தான் இருக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சிப்காட் வளர வேண்டும். விவசாய பத்தி தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காத. பிரச்சனை உண்டாக கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்போம். யாரும் கண்டுக்காதீங்க. உன ஸ்டாலின் அவர்களை கோட்டையில் சந்திச்சு 35 நிமிஷம் அவர்களுக்கு வகுப்பு எடுத்தேன். ஏய், பாய முன் ஏந்து போட, எதாசியமா பேசிட்டு போற. 10.5 சாதிவாரி கணக்கெடுப்பு பற்றி. அப்போ நான் சொன்னேன், தம்பி, இந்த ஊம ஜனங்களுக்கு உங்களை விட்டா யாரு செய்வாங்க அப்படின்னு சொன்னேன். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? ஆனா இந்த ஊம ஜனங்கள் இன்னும் ஒரு 2 மாசத்துல பேச போறாங்க.
ஒரு பண்ண வேணாம், மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. ஊமை ஜனங்கள் பேச போறாங்க. எப்படி பேசுவாங்கன்னா, நாடே கிடுகிடுக்க. ஆஹா, மறுபடியும் சண்டை ஆரம்பிச்சாங்க. ஜாதி கலவரம், வெடிகுண்டு கலாச்சாரம், எங்க போய் முடிய போகுது அந்த நாடு? நாடே ஸ்தம்பிக்க. ஊமை ஜனங்களா இருந்தவங்களுக்கு இவ்வளவு தைரியம், துணிச்சல் எப்படி வந்ததுன்னு மற்றவங்க பேச இது தெரியாம போச்சே. சரி மச்சான், பிரச்சனை இழுத்துன்னு வரேன்டா. கோலோச்சுவது போதுமடா சாமி என்று விட்டு ஓட. ஏண்டா இது ஒரு பொழப்பாடாது உங்களுக்கு? ஏண்டா இந்த நாடு பார்க்க போகுது, இந்த நாடு தாங்காது. இது எப்ப திருந்து இந்த ஜென்மம்? இந்த நாடு தாங்காது. உங்க அப்பாவும் விட்டு சொத்தியா நாங்க கேட்கறோம். 10.5. ஏண்டா உன்னை மடையன் தான் நினைச்சேன், கிறுக்கனாடா.